விவசாயம் இல்லைன்னா உலகேதிடா உயிரேதிடா. பல கட்டடங்கள் உருவாக வயக்காட்டை அழிச்சாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? விவசாயம் நாட்டில் அவசியம் தேவை. விவசாயம் இல்லைன்னா நம்ம உயிரே இருக்க முடியாது, நம்ம உயிரோடு வாழ முடியாது, சாப்பிட்ற எண்ணத்தை வச்சு சாப்பிட முடியும். அந்த விவசாயிகள் அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான கதையை எடுத்திருக்காங்க. இது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் அந்த விவசாயிகளுக்கு அந்த மண்ணு தான் உயிர், உடல், மானம், மரியாதை, பேரு, புகழ் எல்லாம். அந்த மண்ணை அவன் விட்டுறக்கூடாது. அது 1/4 ஏக்கராக இருந்தாலும் சரி, 1/2 ஏக்கராக இருந்தாலும் சரி, 3/4 ஏக்கராக இருந்தாலும் சரி, அதில் தான் அவன் வாழணும், அதில் தான் அவன் விவசாயம் பண்ணணும். ஐயா ஒரு வருஷம் வெள்ளாமல் விளையில அதனால் நிலத்தை வித்துட்டான்னு சொல்லக்கூடாது. ஒரு வருஷம் விளையிலன்னா அடுத்த வருஷம் விளைங்க. இப்போ வியாபாரம் பண்ணுற ஒரு வியாபாரம் பண்ணல, வியாபாரம் நல்லா இல்லைன்னா அடுத்த வியாபாரம் பண்ணி ஜெயிக்கிறான்ல, அது மாதிரி தான். இந்த விவசாயிகளை சந்திக்க வர்றது யார் யார் தெரியுமா? அரசியல்வாதி, ரியல் எஸ்டேட் ஓனர்கள், கார்பரேட் கம்பெனி, தொழிலதிபர்கள். எதுக்கு வர்றாங்க? தூக்கம் விசாரிக்கவா இல்லை சந்தோஷம் கண்டவா? அந்த நிலத்தில் 1/4 ஏக்கராவது ஏதாவது வாங்கிடலான்னு தான். அந்த இடத்துல தான் விவசாயிகள் ஏமாறக்கூடாது. அப்படி ஏமாந்த இடத்த சில பேர் ஏமாந்து காசுப்பட்டு வித்துடுறாங்க. அந்த இடத்துல பெரிய கட்டடம் ஆகிடுது. இப்படி ஒவ்வொரு விவசாயிகளும் விற்று கட்டடம் ஆகிட்டே போனால் அப்போ நம்ம எதை சாப்பிட்றது? விளைநிலம் எங்கே இருக்கும்? அது இருக்கக்கூடாது. விவசாயிகள் விவசாயியாகத்தான் இருக்கணும். இந்த விவசாயிகளை பற்றி சொல்கிற கதை நம்மூர் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, எல்லா ஊர் விவசாயிகளுக்கு சொல்கிற கதை. அது மட்டுமல்ல, இந்தியா விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, அது இங்கிலாந்து விவசாயியாக இருந்தாலும் சரி, அமெரிக்கா விவசாயியாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா விவசாயியாக இருந்தாலும் சரி, விவசாயி தான். அதில் என்ன ஒரு சேஞ்சு? அமெரிக்காவில் ஜீன் பேண்ட் போட்டு விவசாயம் பண்ணுவோம், நம்ம ஊரில் வேட்டி கட்டிட்டு விவசாயம் பண்ணுறோம். அதுதான் சேஞ்சு. அது நெல் விளை வைக்கிறவனாக இருந்தாலும் சரி, கொள்ளு விளை வைக்கிறவனாலும் சரி, கோதுமை விளை வைக்கிறவனாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மூலையில் ஒரு விவசாயின்னு ஒருத்தர் இருந்தானோ அவன் நிலத்தை காப்பாற்றணும். அப்போ தான் மக்கள் வயிறார வாழ முடியும், வயிறார சாப்பிட முடியும். நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம், எதுக்கு ஓட்டு போடுறோம், ஏன் ஓட்டு போடுறோம், இந்த ஓட்டு போடுறதுனால நமக்கு என்ன நன்மை, இதை போடலாமா வேண்டாமா? இது அருமையான விளக்கம் கொடுத்துருக்கேன் இந்த படத்தில். எனக்கெல்லாம் ஆடவே வராது. ஆடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பொம்பளைங்களை காலை மிதிச்சிடுவேன், கையை மிதிச்சிடுவேன், மிதிச்சிட்டு சாரி கேட்பேன். பரவாயில்ல சார், இல்லைம்மா நீங்கள் போய் உட்காருங்க, நான் 4 தடவை ஆடி பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் நல்லா ஆடுவீங்கன்னு. இல்லை சார் உங்கள் கூட ஆடுறேன். வேண்டாம்மா, இன்னொரு 10 தடவை மிதிச்சிடுவேன் நான் அப்படின்னு. இப்படியே எங்களை கொஞ்சம் ஆட வச்சுருக்காங்க. ஏன்னா படத்தில் வேணால் காமெடி பண்ணிக்கலாம். இந்த படத்தோட கதையை சொல்கிறதுனா 2 மணி நேரம் அடுத்த படத்தை யுகபாரதி 2 லைனில் சொல்லியிருக்காரு.